ஹாப்பி சாபத். இன்னைக்கு நம்ம எந்த புக்ல இருந்து படிக்கிறோம் அப்படின்னா, கம்யூனியன் வித் காட். அதுல சாப்டர் 14ல ஆண்டவர் அருளிய வாக்குத்தத்தங்கள் அப்படின்ற அந்த இதுல வந்து படிக்க இருக்கோம். இதுல அவங்க ஒரு தலைப்பின் வழியா பேசுறாங்க அம்மையார். நீங்கள் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறீர்களா? நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கா? நம்ம வந்து செய்யாத ஒரு குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்டு அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்த அந்த அந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டு அதை அனுபவிச்சிருக்கோமா? அதுல நம்ம என்ன வந்து அதுக்குரிய பதிலா நம்ம வெளிப்படுத்தி இருக்கோம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அவமரியாதையுடன் நாம் நடத்தப்படும் பொழுது, நம்ம செய்யாத குற்றத்துக்காக அவதூறு நம்ம மீது செலுத்தப்படும் போது, நம்மை பற்றின தவறான குற்றச்சாட்டு நம் மீது சுமத்தப்படும் போது, நாம எப்படி வாழ்க்கை நடத்துறோம்? நாம அந்த இடத்துல நான் அந்த தவற செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போராடுறோமா? இல்ல பொறுமையோட நம்முடைய நல்ல குணத்தின் மூலம் அமைதியா ஏசப்பாவோட நடக்கிறோமா? செய்யாத அந்த காரியத்துக்காக நம்ம குற்றப்படுத்தும்போது, நம்ம அதை ஏத்துக்கிட்டு ஆண்டவர் இந்த இத அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி அவரோட ஏசப்பாவோட நம்ம வந்து நடக்க வந்து பழகுறோமா? அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்ப செய்யாத காரியத்துக்கு நம்ம மீது குற்றம் சுமத்தப்படும் பொழுது, அவதூறு நம் மீது சொல்லப்படும் போது, நம்ம எந்த தப்புமே செய்யல. நம்மள ஒருத்தர் குற்றப்படுத்துறாங்க. நமக்கு அந்த அம் சூழல்ல நமக்கு கோபம் வருமானா, நெறைய நேரங்கள்ல நமக்கு கோபம் வரும் தான். "என்ன என்னைய போய் சொல்ற? நான் அத செய்யவே இல்லையேன்னு என்னைய சொல்ற?" அப்படின்ற அந்த கோபம் நமக்குள்ள வரும். ஆனா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய குணம் கரைபடாம இருக்கணுமா? குணம் கரைபடாம இருக்கணும்னா, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவரோடு நம்ம நெருக்கமா, அதிகமா இருக்கும்போது தான், தேவனுடைய வெளிச்சமும், ஆதரவும் நம்மகிட்ட இருக்குமாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை இருக்கும். அப்ப அதிக துன்பம், அதிக இக்கட்டு நிறைந்த வேலையில கூட, சோதனை வேலையில கூட ஆண்டவர் வந்து நமக்கு அந்த பலத்த தருவாராம். நம்ம வந்து தப்பே பண்ணலேன்னா கூட, அந்த இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற ஞானத்த வந்து ஏசப்பாவோட இருக்கும்போது தான் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப, அவரு தூய்மையாவும், கரையற்றவராகவும், மாசற்றவராகவும் இருந்தார் அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கிறோம். ஏசப்பா நமக்கு ஒரு முன்மாதிரியா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்கன்றத பார்க்கிறோம். அப்ப அ ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து ஒரு தீங்கு நடக்குது. நம்மள வந்து அவதூறு பேசுறாங்க. நம்மள கோவப்படுத்துற மாரி ஒரு காரியம். நம்ம அந்த இடத்துல வந்து நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க அவங்க அவங்க வந்து அவங்க தான் தப்பே பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சா கூட, நம்மள வந்து இவங்க வந்து உதாசீனப்படுத்தி, நம்மள கோவப்படுத்துற மாரி அந்த பேசக்கூடிய அந்த சூழல் வரும்போது, கோபம் கொள்ள ஆயத்தமாகும் பொழுது, நம்ம யார அவமதிக்கிறோம்னா, ஏசப்பாவ நம்ம வந்து அவமதிக்கிறோமா? அப்ப நம்மளுடைய சுய பாதுகாப்புக்காகவும், நம்மளுடைய சொந்த மதிப்ப நம்ம காத்துக்கணும். நம்மளுடைய சுயத்த நம்மளுடைய தன்மானத்த நம்ம வந்து காத்துக்கணும் அப்படின்னு நெனச்சு, நம்ம வந்து ஒரு பெருந்தன்மையான உள்ளத்த காட்டும் சான்றா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கோபத்த அந்த இடத்துல காமிக்கும்போது, அத வந்து எப்படிப்பட்ட ஒரு இதுன்னா, பெருந்தன்மையுள்ள உள்ளத்த காட்டும் சான்றா அது இருக்க முடியாது. அந்த பழிவாங்குற அந்த ஆவி வந்து ஆத்துமாவ காயப்படுத்துமாம். அப்ப அந்த உக்கிர கோபத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, அந்த காரியத்த விட 100 மடங்கு 100 தடவை செய்யாத குற்றத்துக்காக தவறுதலாக துன்பத்தை அனுபவிப்பது நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? நம்ம நெனச்சு பார்ப்போம். ஐய நம்ம இந்த தப்பே செய்யலையே! எப்படி நம்ம வந்து அவங்க கிட்ட உக்கிர கோபத்த யாரு நம்மள வந்து காயப்படுத்துறாங்களோ, யாரு நம்மள வந்து அவதூறு சொல்றாங்களோ, யாரு நம்மள வந்து குற்றப்படுத்துறாங்களோ, தவறான குற்றத்தை சொல்றாங்களோ, அவங்க கிட்ட வந்து நம்ம உக்கிர கோபத்த காமிக்கிறத விடவும் 100 தடவ செய்யாத குற்றத்துக்காக தவறுதலாக துன்பத்தை அனுபவிக்கிறது நமக்கு நல்லது சொல்றாங்க. அப்ப இது இது நம்மளால முடியுமா அப்படின்னா, நம்மள சுயத்தினால முடியுமா அப்படின்னா முடியாது. நம்ம யோசேப்பு நெனச்சு பாருங்க. அவரு வந்து அந்த இடத்துல பாவமே செய்யாட்டினாலும், அவரு வந்து அதுக்கு அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அ ஆனா அவரு அந்த இடத்துலயும் யாரோட இருக்காருன்னா, தேவனோடு இருக்காரு. அப்ப அவரு வந்து தேவனோடு இருந்ததுனால, அவருடைய குணம் கரைப்பட்டுச்சா அப்படின்னா, அந்த இடத்துல இந்த பாவத்துக்குள்ள போகாத அளவுக்கு அவர் வந்து காக்கப்படுறார்ன்றது நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய ஆண்டவருடைய பாதுகாப்புல இருக்கும்போது, அவரு எப்படி நமக்கு வெளிச்சத்தையும், ஆதரவையும் தராரு. தேவனுடைய வெளிச்சமும், அந்த ஆதரவும் நமக்கு கிடைக்கப்பட்டு, அந்த பலமும் நமக்கு கிடைக்கப்பட்டு, என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், அதுல நம்ம தைரியத்தோட
ஏசப்பாவோட பழகுறதுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு கத்து தராரு. இந்த நம்ம அவருடைய கிருபையும், பரலோக ஞானத்தையும் அவரு நமக்கு குடுக்குறாரு. அப்ப விசுவாசத்தோட அதாவது விழித்திருந்து நம்ம ஜெபம் செஞ்சா, விசுவாசத்தோட ஜெபிச்சோம்னா, நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதையெல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க கொடுமையா நடத்தப்பட்டாலோ, அல்லது தவறான முறையில நம்மள குற்றம் சாட்டப்பட்டாலோ, அதற்கு பதிலாக கோபமாக விடையளிப்பதை விட, தேவனுடைய அருமையான வாக்குத்தத்தங்கள திரும்ப திரும்ப சொல்லுங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு சூழல் இருக்கு. நம்மள வந்து அந்த இடத்துல இருந்து வர முடியாத அளவுக்கு நம்மள வந்து குற்றப்படுத்தி எல்லாரும் நம்மள உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கோபமும், ஆத்திரமும் நமக்கு அழுகையும் வரும் தான். அப்ப அந்த கோபத்த வெளிப்படுத்தாம, அதுக்கு விடை வந்து கோபமா பேசாம, தேவனுடைய அருமையான வாக்குத்தத்தங்கள திரும்ப திரும்ப நம்ம பேசும்போது, ஆண்டவர் நமக்கு பதிலாக அந்த இடத்துல பேசி நம்மளுடைய மேல என்ன இருக்குன்றத வந்து உணர்த்துவாரு. அப்ப நம்மளுடைய குணமானது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, எப்படி ஏசப்பா அங்க முன்மாதிரியா வாழ்ந்திருக்காரு. தூய்மையாகவும், கரையற்றவராகவும், மாசற்றவராகவும் வாழ்ந்திருக்காருன்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்து அ இப்ப நம்ம கூட இருக்கவங்க, அந்த சபையில இருக்கவங்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்ல நம்ம வீட்லயே கணவன் மனைவிக்குள்ள கூட செய்யாத ஒரு குற்றத்துக்கு நம்மள குற்றப்படுத்தும்போது, நமக்கு கோபம் வருதா? வரலையா? அந்த கோபத்த கூட நம்ம நம்ம உறவு முறை தானே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்த கூட நம்ம காமிக்க கூடாதாம். எப்படி இருக்கணும்னா, அமைதியாகவும், சமாதானம் நிறைந்ததாகவும் நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்றாங்க. எப்பவுமே ஏசப்பாவ நம்பி நம்ம இருக்கணும். ஏன்னா, அவரு வந்து அவருடைய திரு ரத்தத்தினால நம்மள வந்து கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஒரு சொத்து. நம்ம அவருடைய ஒரு சொத்து. அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? அவருடைய குணத்த வெளிப்படுத்துறவங்களா தான் இருக்கணும். அப்ப என்ன ஒரு சூழல்ல இருந்தாலும், நம்ம அவருடைய குணத்த வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும்னா, நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிச்சா, விசுவாசத்தோட விழித்திருந்து ஜெபம் செய்யும்போது, இதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஒரு நேரான வழிய பின்பற்றணும்னா, அந்த காரியத்த குறிச்சு அக்கறை செலுத்தாம இருப்போமா? அப்ப நம்ம நல்பெயர, காரியத்த ஆண்டவருடைய பராமரிப்புல விட்டுவிடணும்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு அவமதிப்பு நேரும்போது, நம்மோட வாழும் வாழ்க்கை முறை வந்து அ அ எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, ஏசப்பா நமக்கு எப்படி வழிநடத்தி கொண்டு போறாரோ, ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில, அப்பதான் நம்ம வளர்ச்சி அடைந்து வர முடியும். கோபமூட்டும் வார்த்தைனா, அத அப்படி நம்ம வந்து நிரூபிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப தேவ பக்தியில நாம நடக்கும்போது, மாபெரும் அக்கறையாக அது இருக்கும். நமது நடத்தை முறையினால் இந்த வதந்திகள் எல்லாம் பொய்ன்னு காட்ட முடியுமா? ஆனா எப்படி அழகா சொல்றாங்க அம்மையார். நம்ம வந்து நம்மளுடைய அந்த நடத்தையின் வழியாக, நம்மளுடைய அந்த குணத்தின் வழியாக, குண கட்டுமானத்தின் வழியாக, அந்த குணம் கரைபடாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையானது, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை முறையானது இருக்கும்போது, அந்த வதந்திகள் நம்மளை பற்றி சொன்ன அந்த வதந்திகள்லாம் பொய் அப்படின்னு வந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனைய வந்து நமக்கு குடுக்குறாங்க. இப்ப நமது கோபத்த சோதிக்க எரிச்சலூட்டு காரியங்கள்லாம் நடக்கும் தான். ஆம், நம்ம பிள்ளைகளாகட்டும், மற்ற வீட்டு காரியங்களாகட்டும், வெளியில வேலை செய்ற இடங்களாகட்டும், நம்ம டிராவல் பண்ற இடங்களாகட்டும், எந்த இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சோதிக்கிறதுக்கு எரிச்சல் ஊட்டுற காரியம் வந்து ஒரு சின்ன காரியம்னாவது நடக்கும் தானே நமக்கு. ஒரு ஜாமான் வாங்க போற இடத்துல கூட ஒரு எரிச்சல் வர மாரி அந்த இடத்துல வரும். அதுல கூட நம்மளால ஒரு சமாதானத்தோட இருக்க முடியுமா என்னன்றத நம்ம பார்க்கணும். இவைகள் ஒரு சரியான ஆவியில் சந்திப்பதன் மூலம் தான் கிறிஸ்துவோட அந்த கிருபைகள் வந்து நம்மகிட்ட மேம்பாடு அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிறிஸ்து நம்மள வாசம் செய்வாரானால் நம்ம கிட்ட சிடுசிடுப்பு இருக்காது, எரிச்சல் இருக்காது. ஆகியவைகளின் மத்தியிலும் நாம் பொறுமையோடும், இரக்கத்தோடும், சகிப்புத்தன்மையோடும் உற்சாகமாக இருப்போமா. அப்ப நம்ம வந்து குற்றப்படுத்தி நம்மள கொண்டு போய் நம்மள வந்து நம்ம எல்லாரும் சொல்லும்போது கூட நம்ம எப்படி இருப்போமா, ஒண்ணுமே செய்யாத அந்த குற்றத்த நம்ம மேல சுமத்தும்போது கூட நம்ம எப்படி இருப்போமா, நம்ம ஆண்டவரோட வாசம் செய்யும்போது, நம்மளே கிறிஸ்து வாசம் செய்வாரானால், நம்ம அந்த சிடுசிடுப்பு, கோபம், எரிச்சல் இது எல்லாத்தையும் நம்ம மத்தியில இல்லாம பொறுமையாகவும், இரக்கத்தோடும், சகிப்புத்தன்மை. முக்கியமா நமக்கு அந்த இடத்துல சகிப்புத்தன்மை வேணும் இல்லைங்களா? நம்ம அத செய்யவே இல்லையே! நம்மள போய் எல்லாம் பேசுறானுங்களே! வேலை செய்ற இடத்துல நம்மள விட சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மத்தியில நம்மள அவமதிக்கிறாங்கன்னும்போது, நம்மளால அத ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க? ஆ அதுக்கு ரொம்ப நம்ம மனசு கஷ்டப்படும் தான்.
ஆனா, அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க? அப்படி ஒரு சூழல்லயும் நம்ம என்ன செய்யணும்? அ தேவனுடைய அருமையான அந்த வேத வசனங்கள அந்த இடத்துல மனசுல நெனச்சு நம்ம வந்து ஆண்டவரோட நம்ம உறவ வைத்துக் கொள்ளும்போது, நமக்கு வந்து பொறுமை, இரக்கம், சகிப்புத்தன்மை, உற்சாகம் சகிப்புத்தன்மையோட உற்சாகமாக இருப்போமாம். அ அவமரியாதையான, உறுத்தலான வார்த்தைகள உங்கள்ட்ட பேசிக் கொண்டிருப்பவர்களிடம் அமைதி காப்பதே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் பலத்த கண்டனமாக அமையும். அப்ப இது சைல்டு கைடன்ஸ்ன்ற பேஜ் நம்பர் 551ல வந்து இத சொல்லியிருக்காங்க. மரியாதையான உறுத்தலான வார்த்தைகள உங்ககிட்ட பேசிக் கொண்டு இருக்காங்க. நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா, அந்த இடத்துல கூட அமைதி காப்பது நம்மள அவங்களுக்கு கொடுக்கிற பலத்த கண்டனமாக அமையும்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு இந்த இடத்துல இருந்து அம்மையார் நமக்கு குடுக்குற ஆலோசனை, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரோட இருக்கும்போது, நம்மள ம ம் நம்ம வாழ்ற இந்த உலக பிரகாரமான அம் உலகத்துல வாழும்போது, அ நம்ம கூட இருக்க நம்முடைய உறவுகளாகட்டும், அ நம்மளுடைய நண்பர்களாகட்டும், சபை அங்கத்தினர்களாகட்டும், இல்ல வேலை செய்ற இடங்கள்ல ஆகட்டும், நமக்கு சின்ன பிள்ளைங்களா அவங்க இருக்கலாம், இல்ல பெரியவங்களா இருக்கலாம். ஆனா பெரியவங்கன்னும் போது கூட நம்ம விட்டு குடுத்துருவோம். நமக்கு கீழ இருக்க பிள்ளைங்கள்ட்ட நம்மள பேசும்போது, பண்ணும்போது நம்மளால அத ஏத்துக்க முடியுமானா, அந்த இடத்துல கூட ஏசப்பாவோட இருந்து நம்ம நடக்கும்போது, அவரு குணத்த நம்ம கேட்கும்போது, நம்மளுடைய குணமானது கரைபடாமல் நடத்தப்படும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க தவறாக குற்றம் சாட்டப்பட்டாலும், நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்ம வந்து அந்த தப்ப அதாவது கோபம், எரிச்சல் இந்த மாதிரியான தவறுகள நம்ம செய்யாத அளவுக்கு, அவங்க கிட்ட கண்டிப்பா சண்டை போடுவோம் தான். "எப்படி நீ வந்து என்னைய சொல்லுவ? நான் இத செஞ்சேனா?" அப்படின்ற அந்த இதுக்குள்ள நம்ம வருவோம் தான். ஆனாலும் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருக்கணும்னா, தேவன் கிட்ட இருந்து அந்த குணத்த, அந்த வழிநடத்துதல நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது விழித்திருந்து ஜெபம் செய்யணுமாம். அப்ப விழித்திருந்து ஜெபம் செய்யும்போது, எப்படி ஆண்டவர் வந்து அ நம்மள வந்து நடத்துவாரு. பெருந்தன்மையான குணத்தோட அவங்கள மன்னிக்கிற குணம் தானே பெருந்தன்மையான குணம். தெரியாம நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு. அப்ப அப்ப அவங்களுக்கு ஆண்டவர் அத உணர்த்துவாரு. இவங்க செய்யல அப்படின்ற அந்த இத வந்து அங்க உணர்த்துவாரு. இப்ப பிள்ளைங்க கூட கீழ்ப்படியாதவங்களா இருக்காங்கன்னா, அவங்கள நம்ம சிட்சிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, நம்ம கர்த்தர்ட்ட போய் தனித்து போய், அவர் பிள்ளைகளின் இருதயங்களை இலகுவாக்கி படிய செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும்னு வந்து சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்பவுமே ஆண்டவரோட விழித்திருந்து ஜெபம் செஞ்சு, அவருடைய பலத்த பெற்றுக்கொள்ளும்போது ஏன்னா இந்த இடத்துல ஏசப்பா எப்படி வாழ்ந்தாருன்றது நமக்கு தெரியும். நம்மளுடைய பாவங்களுக்காக அவரு எந்த இடத்துலயுமே வந்து அவருடைய அங்க வந்து மரணத்த ருசி பார்த்தாரு. எந்த இடத்துலயுமே நம்மள மாரி கோவப்பட்டு சண்டை போட்டு, "என்ன என்னைய போய் சொல்றீங்க?" அப்படின்லாம் இல்ல. அந்த அளவுக்கு அவரு எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காரு அப்படின்றத அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக இங்க வாழ்ந்தாருன்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய குணத்த நம்ம பெற்றுக்கொண்டு, நம்மளும் கூட நம்ம நம்ம வந்து கிறிஸ்தவ பிள்ளைன்னு சொல்றோம். ஆனா நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கு? அவ வந்து அத பொறுமையா கூட சொல்லியிருக்கலாமே! இப்படி பேசுறாளே! அப்படின்னு நம்மள சொல்லாத அளவுக்கு இருக்கா? அந்த அவங்களா அந்த அந்த கிறிஸ்தவங்களா அப்படித்தான் பேசுவாங்க. அப்படின்னு இருக்கா? அப்ப நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கை நடத்தும்போது, ஜெபத்தோட இருக்கும்போது, நமக்கு இப்படி ஒரு கொடுமை, ஒரு காரியம், தப்பான ஒரு குற்றச்சாட்டு, அவதூறு இதெல்லாம் நடக்குது. நம்ம செய்யலனா நடக்குதுனாலும், அங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரோட நம்ம அதிக நேரம் செலவு செய்றோம். ஆண்டவரோடு இருக்கும்போது ஏனோக்க போல, யோசேப்பு போல, ஏசப்பா எப்படி ஜெபம் செஞ்சாரோ, அது மாதிரி நம்ம இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையானது அவருடைய குணங்களை பெற்றுக்கொண்டு, அந்த பாதையில நடக்கத்தக்கதாக இருக்கும். ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட நல்ல ஒரு சபைகளுக்கு ஆலோசனை எடுக்கத்தக்கதாக தேவன் தாமே வழிநடத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.